நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்காரனா எனக்கு இழிச்சவாயனான்னு கேட்கிறேன். நாங்களாம் என்ன ஏமாலியான்னு கேட்கிறேன். ஏங்க அவன் இருமொழி கொள்கை கூட கிடையாதுங்கிற. அவங்களுக்கு குஜராத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே மொழி கொள்கை. ஹிந்தி மட்டும் அவன் படிச்சுட்டு வரான். நீங்க நிதியை வாரி வாரி கொடுப்பீங்க. எங்க தலையில கொண்டு வந்து நீங்க மும்மொழி கொள்கைன்னு திணிப்பீங்களா நான் கேட்கிறேன். நாகராஜ் சொல்லுங்க. குஜராத் தேசிய கல்விக் கொள்கையில் இணைஞ்சிருச்சா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? பிஎம் ஸ்ரீ திட்டத்தை குஜராத் அக்செப்ட் பண்ணிக்கிச்சா? மும்மொழி கொள்கையை குஜராத்தும் பீகாரும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. அவரை அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் பேசுறேன். இல்ல இப்ப பாஜக ஆளுற மாநிலங்கள் என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அது ஏத்துக்கலங்கறேன். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நான் ஒரு நேரலையில தான் குற்றம் சொல்றேன். என் வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்ல. குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க. நிப்பாட்டல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள். நான் குற்றம் சாட்டுறேன். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். குஜராத் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இணைந்து விட்டார்களா இல்லையான்னு மட்டும் அவரை சொல்லுங்க. இணைஞ்சிட்டாங்களா திரு நாகராஜ்? நிச்சயமா இணைந்திருப்பாங்க சார். என்ன பிரச்சனை? ஏன் இணைய மாட்டாங்க? எங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஏன் இணைய மாட்டாங்க? சார் ரைட், நன்றி சார். இணைஞ்சிட்டாங்கிறது உங்க கருத்து. இப்ப நான் சொல்றேன், இவங்க எவ்வளவு தூரம் மக்களை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள். ஒரு 30 வினாடி சரியா? என் கருத்து இல்ல. இப்ப நாகராஜ் உன்ன கருத்தை யாரு மறுக்கிறா நீங்க கேளுங்க தயவு செய்து. அவன்லாம் 3 மொழி படிக்கல. அவன்லாம் 3 மொழி படிக்கல. ஒரு மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? குஜராத்தும் பீகாரும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவங்களுக்கு நீங்க நிதி கொடுக்குறீங்க. நிப்பாட்டல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதியை நிறுத்திட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள். நான் குற்றம் சாட்டுறேன். 90 மார்க் எடுத்த பையன் நான் பார்த்து 30 மார்க் எடுத்த பையன் நல்லா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. நீங்க யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்க? நீங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்திலும் புதிய கல்விக் கொள்கையிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையிலும் இணைந்த உத்தரப்பிரதேசோட நிலைமை என்ன, பீகாரோட நிலைமை என்ன, எல்லாமே டேட்டா இருக்குது. என்ன டேட்டா இருக்குது? உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட 26,000 அரசு பள்ளிகளை மூடி இருக்கிறது. யாரோட டேட்டா? நான் சொல்ற டேட்டாவா? நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர் சொன்ன டேட்டா. மறுக்க முடியுமா? நாங்க ஸ்கூலை அதிகப்படுத்திருக்கோம். தமிழ்நாடு டேட்டா இருக்குது. பீகார்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால என்ரோல்மென்ட் ரேஷியோ குறைஞ்சு போச்சு. நீங்க யாருக்கு வந்து அட்வைஸ் பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதியை நிறுத்தி வைக்கிறீங்க. இது முதல் கேள்வி. இரண்டாவது, உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசமோ பீகாரோ வளர்ச்சி அடையவில்லை. அவங்க என்ரோல்மென்ட்ல பின்தங்கி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய டேட்டா. நீங்க அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அரசு பள்ளிகளை கூடுதலாக திறந்து கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டேட்டா கரெக்டா